புலிகளைப் போல் பசித்திருங்கள். புலி எப்போது பசியாய் இருக்கும். நினைத்ததை இழுத்து போட்டு அடித்து தின்கிற வேலையெல்லாம் கிடையாது. புலிகளுக்கு சுத்தமாக வயிறு காலியாகி பசிக்க வேண்டும். பசித்தால்தான் இரைகளின் அருமை தெரியும். சிறுத்தைகள் போல் புலிகளால் நீண்ட தூரம் ஓட முடியாது. காரணம், களைத்துவிடும். அதற்கும் காரணம் பசி. விலங்கு இனங்களில் புலிகளுக்கு மரியாதை அதிகம். சிங்கத்தை விட மரியாதை அதிகம். கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேங்கை என்ற பெயர் உண்டு. வேங்கை, வேட்கை என்பது இன்னொரு பெயர். வேட்கை என்றால் அவா, ஆவல், ஆசை, தேவை, அவசியம், அத்தியாவசியம், இப்படி பல பொருட்கள் உண்டு. புலிகளுக்கு எப்போது வேட்கை அதிகமாகுமோ அப்போது இறை தேடும். உடற்பசி என்றால் அப்போதுதான் இணை தேடும். எதுவாகினும் அதற்கு பசிக்க வேண்டும். பசித்த பின்புதான் புசிக்க வேண்டும். நண்பர்களே, உறுதியிலும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பசிக்காமல் சாப்பிடும் ஒவ்வொரு பிடி உணவிற்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாக வேண்டும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பார்கள். அது ஒரு உதாரணம். ஆனால் பசித்தால் ஒரு மீனை கூட தொடாது. மிருகங்களில் அப்படியே மாறுபட்டது புலி. சிங்கங்கள் சேற்றில் புரண்டு அப்படியே அலையும். அதற்கு சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் புலிகளுக்கு தங்கள் உட்புற உடலையோ வெளிப்புற உடலையோ பேணி பாதுகாக்க வேண்டும். வேங்கை மார்பன், வேங்கை போல் மார்பு படைத்தவன். வயிறு ஒட்டி இருப்பதும் மார்புகள் விரிந்திருப்பதும் புலிகளின் சிறப்பு. விடுதலை சிங்கங்கள், விடுதலை யானைகள் என்றெல்லாம் இல்லை. இனப்போராளிகள் பெயர் வைத்து தங்களை புலிகள் என்று காட்டிக்கொண்டார்கள். காரணம் ஏன் தெரியுமா? விடுதலை வேட்கை. வேட்கையோடு அலைவது புலிகள் மட்டுமே. தாகத்தோடு அலைவது புலிகள் மட்டுமே. சிங்கங்களை வேட்டையாடலாம், சிறுத்தைகளை வேட்டையாடலாம். வெறியும் வேட்கையும் கொண்ட புலிகளை வேட்டையாட முடியாது. அப்படியே வேட்டையாட வேண்டும் என்றால் பலரும் சேர்ந்து சூது செய்ய வேண்டும். சூதுதான் புலிகளை வென்றது. வீரத்தில் புலிகளை வெல்ல இயலாது. மனித புலிகள் காட்டு புலிகளைப் போலவே இருந்தார்கள். காட்டு புலிகளைப் போலவே உண்டார்கள். மிகப்பெரிய இராணுவத்தினின் கண்ணில் விரல் விட்டு ஆட்டினார்கள். பசித்திருப்போம், பசித்தால் மட்டுமே புசிப்போம், புலிகளைப் போல.